அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறாரு. அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி வந்து தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல அந்த நீங்க அது லைவ்லயும் பார்த்தீங்க, சில சேனல்கள் அது லைவும் போட்டிருந்தீங்க. அது போடுங்க. ஆம்புலன்ஸ் நம்ம கூட இருக்கு. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி போடுங்க. அதுல அந்த கீழே இருந்து அவங்க நீங்க பாத்துருக்கீங்க, பாக்குறீங்கல்ல, கீழே இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. கீழ இருந்து உதவிகளை கேட்கறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்க கிட்ட வந்து சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்க போட்ட லைவ் தான், வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. எல்லா தொலைக்காட்சிகளும் சோசியல் மீடியால போட்ட லைவ் தான் நாங்களும் இதுல இருந்து எடுத்திருக்கோம். பொதுவா ஒரு அரசியல் கட்சினா நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லல. பொதுவா ஒரு அரசியல், எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்ல இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமா இருந்தா அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்க எல்லாருமே லைவ் போட்டீங்க.